அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நல்ல பஞ்சு போல் சாஃப்டான, முட்டை சேர்க்காத, ஓவனில் செய்யாத லெமன் கேக் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்லாம் வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் கேக் செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து அதனோட தோலை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதுதான் இந்த கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்கும், ஆனால் இதனோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து லெமனையும் நம்ம சாறு பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து கேக் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லையே மற்ற எல்லா பொருட்களையும் அளந்தெடுத்துக்கோங்க. 3/4 கப் சீனி சேர்த்ததுக்கப்புறம் 1/2 கப் கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 கப் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மூணையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருவோம். சீனி, தயிர், எண்ணெய் இந்த மூணுமே நல்லா கலந்து வரணும். சீனி நல்லா கரைஞ்சி வரணும். ஒருவேளை உங்களுக்கு சீனியை பவுடர் பண்ணி சேர்க்கணும் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு சீனி கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து மாவு சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு சல்லடை வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா சளிச்சு விட்டுருவோம். இந்த மாதிரி மாவு சளிச்சிட்டு கேக் செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள், மாவு சளிச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை ஒன்று போல் ஸ்லோவாக நம்ம ஒரே சைடாக கலந்து விட்டுடலாம். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நாம் கலந்து விட நல்ல திக்காகி வந்திருக்கு மாவு. இதில் இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/4 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி உள்ள 1/4 கப் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1/4 கப் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். ஸ்லோவாகவே கலந்து விட்டுக்கோங்க. நான் வீடியோக்காக தான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ மீதி இருக்க 1/4 கப்பையும் நம்ம சேர்த்துடலாம். டோட்டலாக 1/2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். 1 கப் மாவு, 3/4 கப் சீனி, 1/2 கப் பால், 1/2 கப் தயிர், 1/4 கப் எண்ணெய், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதுதான் அளவு. இப்போ பாருங்கள், கேக் மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. அதே மாதிரி நாங்கள் மாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல லெமனோட தோல், அது சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லெமன் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக கேக்கில் இந்த எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். லெமன் ஜூஸ் சேர்க்கனால தான் நான் தயிர் அதிகம் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், மாவு எந்த மாதிரி பொங்கி வந்திருக்குன்னு. நல்லா பொங்கி வந்திருக்கு. ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வேறு சேர்த்துருக்கோம். கூடவே லெமன் ஜூஸ் சேர்க்கவும் நல்ல மாவு பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மைதா மாவு டஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கோங்க. இப்போ கேக் டின்னில் மாவு சேர்த்துடலாம். மாவு சேர்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ நான் சொன்ன அளவுகள் படியே கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி கேக் டின்னில் சேர்த்ததுக்கப்புறம் 2 தடவை நல்லா தட்டி விட்டுக்குவோம். ஏர் பபுள்ஸ் இருந்தால் ரிமூவ் ஆகிடும். இப்போ கடாயும் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணோம்ல, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம கேக் டின் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 30லேருந்து 35 நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ கேக்கோட நடுப்பகுதியில் குச்சி விட்டு பார்க்கலாம் மாவு ஒட்டுதானே. மாவு லைட்டாக தான் ஒட்டியிருக்கு. கொஞ்சமாக தான் ஈரப்பதம் தெரியுது. அதனால் திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கேக்கோட நடுப்பகுதியில் குச்சி விட்டு பார்ப்போம். ஈரப்பதம் எதுவுமே ஒட்டலை, மாவும் ஒட்டலை. ஸோ கேக் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். டோட்டலாக 35 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இது சூடாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இது ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. கேக்கோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ நாம் இதை தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் தட்டுக்கு மாற்றிட்டேன். கேக் டின்னில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை.
நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நான் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட லெமன் கேக் வந்து முட்டை சேர்க்காம ஓவனில் செய்யாத சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான லெமன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் எவ்வளோ பெரிய பீஸ் எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு, சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த கலர் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. அதே நேரம் நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் கேக் மேலே வந்து விரல் வச்சு அமுக்கி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. டாப்பும் சரி பாட்டமும் சரி அந்த கலர் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான முட்டை சேர்க்காம ஓவனில் செய்யாத லெமன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. டீ டைம் கூட இந்த கேக் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், பிக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகள் படி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1 கப் மாவுக்கு 3/4 கப் சீனி வந்து கரெக்டாக இருக்குது. முக்கியமாக அந்த லெமனோட தோல் சேர்த்துருந்தோம்ல, அதனோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. வீடு ஃபுல்லாமே அந்த வாசனையாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த தோல் வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க. 30லேருந்து 35 நிமிஷத்துலேயே லெமன் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நாம் இதில் முட்டை சேர்க்கலை, ஓவனில் செய்யலை. அதனால் கண்டிப்பாக இந்த கேக் வந்து செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.